அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கட்டடங்கள் சரியில்லை, விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கு என்று இருவரும் கோரிக்கைகளை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். அரசு பள்ளியில் மாணவர்கள் படிக்கலாமா படிக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், 2005க்கு பிறகு எந்த ஒரு பள்ளி கட்டடங்களும் சீரமைக்கிற அப்படிங்கிற ஒரு தகுதி இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதிகளில் எந்த ஒரு பள்ளி கட்டடங்களும் சீர் செய்யப்படவில்லை. நான் இதே திருக்கோள பள்ளியில் தான் படித்தோம். அன்னைக்கு எத்தனை கட்டடங்கள் வச்சோ அத்தனை கட்டடங்கள் தான் இருக்குது. அன்னைக்கு எத்தனை காம்பவுண்டு சுவர்கள் இருந்துச்சோ அவ்வளோதான் இருக்குது. போய் பாருங்கள், ஒரு பள்ளி கட்டடத்தோட ஒரு காம்பவுண்டு சுவரையும் அங்கே இருக்கக்கூடிய மைதானங்களையும் போய் பாருங்கள். ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு எப்பொழுதும் திறந்து கிடக்கக்கூடிய பகுதியாகவே இருக்குது. இப்படி ஒரு அமைச்சரோட பையன் படிக்கிற பள்ளிக்கூடம் இருக்குமா? ஒரு எம்எல்ஏ பையன் படிக்கிற பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இருக்குமா? இன்னைக்கு கொலப்பாட்டில் அரசு உயர்நிலை பள்ளி கட்டடம் இருக்குது. தம்பி தமிழ்ச்செல்வன் என்னட்ட தொடர்படுத்தி பேசும்போது இந்த கட்டடம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு எஸ்எம்சின்னு ஒரு குழு வச்சுருக்கோம், அது மூலமாக நாங்கள் பல முறை மனு கொடுத்துட்டோம் அப்படின்னோம். நான் சொன்னேன், மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு. அடப்போங்கண்ணே, பல முறை கொடுத்தாச்சு மனு, இங்கே ஒரு வழி நடக்கவே இல்லை. இப்போ ஐயா எஸ்எம்சி உறுப்பினர் முருகன் ஐயா சொல்லும் போது தான் நம்ம பார்த்தோம், அவர் மனு கொடுக்காத நாளே இல்லை அப்படிங்கிறது தான். மனுநீதி நாள் முழுக்க இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட முறையிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த பள்ளிக்கூடங்களை சீரமைக்கணுங்கிற ஒரு எந்த தகுதியுமே இல்லை, எந்த ஒரு சிந்தனையும் இல்லை இந்த அமைச்சருக்கு. இப்போ இந்த நம்ம கண்டன முழக்கத்தில் வச்சது மாதிரி தான், எப்பொழுதும் உதயநிதி கூடயே இருக்காரு. அமைச்சர் தன் வேலையை செய்கிறாரா என்னங்கிறதே தெரியல. இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கழிவறை வசதி கிடையாது. ஒரு நீர் தொட்டியை போய் பார்த்தீங்கன்னா ஒரே அழுக்கு பிடிச்சி கிடக்கு. இப்படி இருக்கிறப்ப முழுக்க மாணவர்கள் மரத்தடியிலே படிக்கிறாங்க. இதுதான் அரசு பள்ளிக்கூட நிலையா? இப்போ சொல்கிறாங்க அரசு பள்ளிக்கூடம் மிக சிறந்த தரம் உயர்த்தப்படும் அப்படிங்கிறாங்க. எஸ்எம்சி உறுப்பினர்கள்னு ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் மாதம் கூட்டம் போடுறது, ஏற்கனவே எழுதப்பட்ட தீர்மானங்களை உடனே எழுத வைக்கிறது. அந்த தீர்மானம் எழுதியாச்சா எல்லார்கிட்டையும் ஒப்புகை வாங்குங்கன்னு சொல்கிறது, அவ்வளோதான். அந்த தீர்மானத்தில் இந்த 5 ஆண்டுகளில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா அந்த திமுக அரசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. எஸ்எம்சி குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்கு தலைவர் செயலரை போட்டு அவங்க கூட்டம் நடத்தினதுக்கு அரசு 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா கணக்கு எழுதிடுது. டீ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்ததான். இது ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நடக்குது. தலைமை ஆசிரியர் வாங்கி கொடுப்பாங்க, ஆனால் கணக்கு எழுதி அமைச்சர் எடுத்துக்குவார். இப்படி ஒவ்வொரு முறையும் நடக்குது. இது ஒரு எஸ்எம்சி குழுவான். இந்த எஸ்எம்சி குழுனால நம்ம பள்ளிக்கூடம் உயர்ந்திருக்கா, ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? ஒன்றுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய அரசுகள் இதே போல தாங்க விவசாயத்திலையும் இப்போ டிஜிட்டல் முறைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். ஏற்கனவே நம்மகிட்ட அக்ரி ஸ்டாக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இடத்த போய் அதே இடத்துல விஓ எடுக்கணும்னு சொன்னாங்க. விஓ எடுக்க முடியாதுனாரு. ஏன்னா எங்களுக்கு எந்த காசுமே கொடுக்கறதில்ல அரசு, அதனால் நாங்கள் எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே பார்த்தாங்க, வேளாண் கல்வியோட படிக்கிறாங்கல்ல, அக்ரி படிக்கிறாங்கல்ல, அந்த பிள்ளைங்கள்லாம் வச்சு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டான் அக்ரி ஸ்டாக்கு. இப்போ அதோட விளைவு என்ன தெரியுங்களா? இந்த அரசுக்கு ஒரு மண்ணுமே தெரியல அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை இந்த திமுக அரசு கண்ணை மூடிட்டு ஆதரிக்குது. முதல்ல காப்பீடு இருந்துச்சு தமிழ்நாடு அரசுக்கிட்ட, காப்பீடு அரசாங்கத்துக்கிட்ட மத்திய அரசு மையம் போயிட்டு இப்போ அவங்க கொடுக்கறதா. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது கொடுப்பாங்க காப்பீடு. இப்போ எந்த வருஷமும் கிடையாது. கடந்த 3 வருஷமாக எந்த காப்பீடும் கொடுக்கறதே கிடையாது. அப்படி கொடுக்குறனா கொலப்பாட்டில் ஒரு 10 ஹெக்டேர் தேர்வு செய்கிறது, அதுக்கு மட்டும் கொடுத்துட்டு அதோட போயிடுறான். முன்னாடி எப்படி காப்பீடு கிடைச்சது? நாகப்பட்டினம் மாவட்டமே அழிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னான், அதுக்கு காப்பீடு கொடுத்தான். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒரு 10 ஹெக்டேர் தேர்வு செஞ்சு கொடுத்தான். இப்போ என்ன நடக்குது? அக்ரி ஸ்டாக் எடுத்தது பிறகு டிஜிட்டல் முறையில் கொண்டு வர்றான். விஓஓ அங்கே போகணும், ஏஇஓ அந்த வேளாண் அதிகாரி போகணும். இந்த 2 பேரும் இடுப்பளவு தண்ணி ஆற்றுல இறங்கி போய், அதுவும் இந்த மடப்புறத்தில் அன்றைக்கி பார்க்குறேன், பெண் விஓங்க அவங்க தண்ணிக்குள்ளே இறங்கி போய் அந்த இடத்துல யாரோட வயலோ எவ்வளவு அழிஞ்சிருக்கோ அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அங்கேயே சிற்றடங்களை பதிவு பண்ணி அங்கேயே கால்குலேஷன் பண்ணி பணத்தை போடணுமா. கால்குலேஷன் பண்ணி இவங்க சொன்னாங்கன்னா பணத்தை அவங்க அதுக்கு பிறகு 2 மாதம் கழிச்சு ஏற்றிடுவாங்களாம். இது என்னங்க கொடுமை? இவன் அளவு எடுத்து நம்மக்கிட்ட ஃபோட்டோ எடுத்து எந்த காலத்தில் கொடுக்குறது? தண்ணி வடிஞ்சு சுத்தமாக வடிஞ்ச பிறகு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கு அரசு. தண்ணி வடிஞ்ச உடனே மறு சாகுபடி பண்ணுவானா விவசாயி? இல்லை அதையே நம்பிக்கிட்டு இழப்பீடு வரும்னு காத்திருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனமான முட்டாள்தனமான அந்த அரசை வச்சுக்கிட்டு மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும், எந்த ஒரு முட்டாள்தனமான திட்டங்கள் கொண்டு வந்தாலும்
நம்ம போராடி அரசுக்கு சொல்ல வேண்டியா இருக்குங்க. அவ்வளவு ஒரு முட்டாள்தனமான அரசா இருக்கு இந்த அரசு, தமிழ்நாடு அரசு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு விவசாயத்துக்கு டிஜிட்டல் முறையா இது ஒரு காலத்திலையும் விவசாயிகளுக்கு இழப்பீடு வரப்போறது கிடையாது. நாடே அழிஞ்சு போச்சு. இந்த புயல்ல கடுமையான மழை பெஞ்சு முழுக்க விவசாயம் அழிஞ்சிட்டு, இந்த விவசாயத்துக்கு தமிழ்நாடு அரசு இத்தனை ஒரு ஹெக்டருக்கு இவ்வளவு நிவாரணம் அறிவிக்க வேண்டியதானே? காப்பீடு நிறுவனத்தையும் மத்திய அரசு இவையும் பார்த்துட்டு இருக்க, தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டியதானே? இந்த பகுதியில் இவ்வளவு அழிஞ்சிட்டு நீங்க பணம் கொடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? எந்தவித நிவாரணமும் அறிவிக்காம அக்ரி ஸ்டாக்குங்கிற முறையில் இந்த டிஜிட்டல் முறையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையெல்லாம் நீங்க மாறணும் அப்படின்னு சொன்னாக்கா, நாம் தமிழர் கட்சி ஏற்கலப்பை விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்களிச்சிங்கன்னா தான் இந்த நிலைமை மாறும். ஒவ்வொரு முறையும் போராடி போராடி இதே நிலத்தில் நம்ம வென்று சாக வேண்டியதான் தவிர இதுக்கு மாற்றம் ஒன்றும் கொண்டு வர முடியாது. நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் நமது வெற்றி வேட்பாளர் கார்த்திகாவை விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைங்க. உங்கள் நிறைகள் அத்தனையும், உங்கள் குறைகள் அத்தனையும் நிறைகளாக மாறும். அது விரைவில் தீரும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.